சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். இது நம் பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டை, மீட்க போடு ஒரு ஓட்டை, கொடு என்கிட்ட நாட்டை. அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை. ஜாலியா இருக்குல்ல? என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? தம்பி, நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய், அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு இங்கிட்டு வலியுது. இதுக்கே கை துண்டை வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி, ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது. தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப. ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகர்ல பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து வீரத்தமிழர் முன்னணி வீர பெரும்பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டையை மீட்கிற வரலாற்று பெரும் போரை செஞ்சி மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிறார்கள். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம்.
வீர தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை என்னரும் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. அதனால்தான் நாம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் இருந்துதான் எழுச்சி உற வேண்டும். அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து எழுச்சியுற துடிக்கிறோம். மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம், பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இந்த கோனேரி கோட்டையை மீட்பதால் கோனாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல. என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டுல முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கிட்டு நாட்டாண்டிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏளவும் இல்லை. அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த இளவும் இல்லை. எதார்த்தாலும் என்னது நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்காப்ல இல்ல, ஒருத்தர் இருக்காப்ல, எல்லாத்துக்குமே கடிதம் தம்பி. அவரே எழுதுவாரா, எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது, எவனா எழுதி விட்டுருவான். வாழ்த்துக்கள். யார் இவங்க அப்பம் தாத்தா விட்டு கோட்டை இல்லது, அதனால விட்டுருவாப்ல. ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு. அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம், அது கொடுத்துருவீங்களா? பிரதமர் கொடுத்துட்டாப்ல. டேய் கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா, ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா. ஏன்னு வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா. இப்பவே பல பேர் அழைச்ச அண்ணா அந்த கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே அப்படி. ஐயோ இவங்க எல்லாம் பெரியவங்க, இங்க ஒரு 6 அடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல, 2 ஏக்கர்ல தான் படுப்பாப்ல. உள்ள படுத்து உருளாங்க பொருள் அப்படியே உருண்டு கடற்கரையில ராத்திரியா இருந்துருச்சு அப்படியே வாக்கிங் போவாங்க பொழுது. டே உங்களை எல்லாம்டா டே செக்கிழுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல, தூக்குல தொங்குனவன் எங்க படுத்திருக்கான்னு தெரியல. நான் டே நீங்கள உங்களை எல்லாம்டா டே வேணாம்டா. இப்ப ரொம்ப கோபம் வருது. இப்பெல்லாம் அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க செத்தான், நான் ஜெயிலுக்கு கொண்டிருப்பேன். என்னது டேய் மோடி வந்து அரசேந்திரனுக்கும் அருண்மொழி சோழன் நமது பாட்டனுக்கும் சிலை வைப்பேன்னு சொல்றதுக்கு கைதட்டுறான். நீ என்ன பண்ணுவ? நான் எங்க அப்பாவுக்கு 200 கோடியில் சமாதி கட்டுவேன், நான் ஈவேரா ஐயாவுக்கு சிலையா திறப்பேன், ஐயா கருணாநிதிக்கு திறப்பேன். டேய் இதாண்டா திராவிடன். டேய் நான் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய போறது இல்ல. நீ என்னென்ன செய்யணும்? இது நம் பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டை, மீட்க போடு ஒரு ஓட்டை, கொடு என்கிட்ட நாட்டை. அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை. ஜாலியா இருக்குல்ல? இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது, அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது, பிஜேபியின் தாமரை எல்லா பெட்டியிலும் இருக்காது.
காங்கிரசின் கை எல்லா பெட்டியிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பெட்டியிலும் இருக்கான். ஏன்? அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. ஆனா இங்கதான் வரலாற்றில் விதைத்தவனும் உறங்கவில்லை, அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை. அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான். அது முளைச்சுக்கிட்டே இருக்கு, அது முளைச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய், டிவிக்க வாடா, இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு விடு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா, போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? நினைச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப. ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகர்ல நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்கிறான், என்னென்ன 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது. அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது, எவனையும் தூங்க விடக்கூடாது. போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்றுக்கவல, இங்கே போய் பண்ணிருக்கவல, இப்ப பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில, இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் எப்படி வேலை கொடுப்பேன், போட்டு காட்டு. இந்த வேலை கொடுப்பேன் பாரா. டேய், பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பாரா, எப்படி நடத்தேன் பாரா, எப்படி இருக்கலாம். ஆமாடா டேய், அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா. நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா. தம்பி, நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய், அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு இங்கிட்டு வலியுது. இதுக்கே கை துண்டை வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி, ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது. புரியுதா? ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படை நடத்தினான். அவன் மகன் ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. எனக்கு பணம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆலோசகர், அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது. ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான். இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது, இந்த கோனேரி கோனு நான் தான். எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான். அதனால நீ தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. இங்க பாரு, இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனம் வச்சுக்க. எப்படி வெடிக்கும், எங்க வெடிக்கும், எந்த இடத்துல வெடிக்கும், எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும், எனக்கே தெரியாது. அரிக்கும்டா போயிட்டே டே டே வேலை எடுறா, வேலை எடுறா, தூக்குடா தூக்குடாங்க. இந்த பெரியார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அட்ரா 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 போட போட. எப்படி அடிக்கிறது? உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கான் பாரதின்னு, அவனை வச்சாடுறா அட்ரா. டேய், இந்த மாடை தொடுறா, மாடை தொடுறா, ஆடு மாட்டை தொடுறா, தொடுறேன் பாடுறா. இப்ப பாடுறா, சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறேன் பாரா. 23 கூட்டம் போடுறேன் பாரா. செத்தானி உனக்கே பயம் வந்துடும். ஆஹா, நம்மளை முடிச்சுட்டாங்க பொறுக்கு. அவ என்ன பண்ணுவா, வருவா நேரம் எங்க வருவா, விளக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே. சீமா எங்கடா இருக்கான், அடி பீகாரியம் அடிச்ச உடனே
ஐயோ சீமான கூப்பிடு, வீடு ஐயோ சீமான கூப்பிடு, நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு. ஓட்ட அவனுக்கு போட்டுறது, என்னைய ரோட்ல போட்டுறது. இவன் ஏமாத்த நினைப்பான், நான் அதை மாத்த நினைக்கிறேன். இவன் பதவிக்கு நிப்பான், நான் என் மக்களின் உதவிக்கு நிக்கிறேன். இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான், நான் என் மக்களுக்காக உழைக்க படையை திரட்டி வாரேன். இவன் பணத்துக்கு வாரான், நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான், நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் வாழ பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரோம். ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அதனால இந்த ஒரு பேரறிவிப்பு செய்கிறேன். பிரபாகரன் மகன் கோனேரிக்கோன் கோட்டையை மீட்கன்னைக்கு பிரகடனம் செய்கிறேன். பேரறிவிப்பு. ஒரு நாள் சென் சார்ஜ் கோட்டையிலே தமிழன் கொடி ஏறும், கோனேரிக்கோன் கோட்டை தமிழன் கைக்கு மாறும். இது சத்தியம்டா. பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.